ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம்ப்பா. நமது பிஜி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். விஜயகாந்த் அப்படின்னாலே ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகத்தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவர் பல வேடங்களில் நடித்திருந்தாலுமே நமக்கு அந்த ஆக்ஷன் ஹீரோவாகத்தான் நம்ம மைண்டில் செட் ஆகிருக்கும். இப்படி கேப்டன் விஜயகாந்த் ஹீரோவாக நடித்த படங்கள் தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வேறு லெவலில் வில்லனாக நடித்து படங்களை அசத்தியிருப்பாங்க. 7ஆம் அறிவு படத்தில் வர்ற டாங்லிக்கே முன்னோடியே நம்ம கேப்டன் தான். அப்படி அவர் வில்லனாக நடித்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா ப்ளீஸ். இனிக்கும் இளமை, இதுதான் விஜயகாந்த் நடித்த முதல் படம். 1979 வெளியாச்சு. இதில் விஜயகாந்த் வில்லனாக நடிச்சிருப்பாங்க. M.A. காஜா இயக்கத்தில் அருண் என்ற கதாபாத்திரத்தில் விஜயகாந்த் வில்லனாக நடித்துள்ளார். இந்த படத்தில் சுதாகர், ராதிகா, V.K. ராமசாமி, காந்திமதி இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சங்கர் கணேஷ் இசை அமைச்சிருக்காங்க. விஜயகாந்த் வில்லனாக நடித்த இரண்டாவது படம் சாமந்தி பூ. 80 வெளியாச்சு இந்த படம். இந்த படத்தில் சிவகுமார், ஷோபா நடிச்சிருப்பாங்க. இதில் விஜயகாந்த் பணக்கார வீட்டு பிள்ளையாகத்தான் நடிச்சிருப்பார். இந்த படத்தில் ஷோபா மேலே விஜயகாந்த் ஆசைப்படுவாங்க. இதில் ஒரு ப்ளே பாய் ரோலில் நடிச்சிருப்பார். சில காட்சிகளில் தான் வருவாங்க, ஆனாலும் நல்லாவே நடித்து அசத்தியிருப்பார். இந்த கேரக்டரில் அவருடைய பெயர் பிரகாஷ். அடுத்த படம் நூலருந்த பட்டம். கமலுடைய சிகப்பு ரோஜாக்கள் மாதிரி இந்த கேப்டன் நெகட்டிவ் ஷேடில் நடிச்சிருப்பார். 1981 வெளியாச்சு. இதில் ஹீரோவுமே இவர் தான். இதில் விஜயகாந்த் வாழ்க்கையில் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் இருப்பாங்க. இதுக்கான காரணம் என்னென்னா, அவர் சின்ன வயதில் பண்ணையார் மகனாக வர்றாரு. ஹீரோயினையே ஏமாற்றி கெடுத்துவிடும் கேரக்டரில் விஜயகாந்த் நடித்து பட்டையை கிளப்பியிருப்பார். அடுத்த படம் ஓம் சக்தி. இந்த படம் வேறு லெவலில் வில்லனாக காட்டிய படம் தான் சொல்லணும். 1982 வெளியாச்சு. இதில் அவர் கலக்கல் வில்லன், ஆனால் அவர் தான் ஹீரோவும் கூட. அதுதான் ஆன்டி ஹீரோ. இதில் அவரோட பொம்பளை ஷோக்கு கேரக்டரில் நல்லாவே நடித்து பொழந்து கட்டியிருப்பார். அடுத்த படம் தீர்ப்பு என் கையில். இந்த படம் 84 வெளியாகுது. இந்த படத்தில் நிறைய கொலைகள், திருட்டு அப்படின்னு விஜயகாந்த் செய்வார். கடைசியில் ஜெயிலுக்கு திருந்தும் நேரத்தில் இறந்து விடுறாரு. இதில் விஜயகாந்த் தான் ஹீரோவும் கூட. அடுத்த படம் ராமன் ஸ்ரீராமன். இந்த படம் 1985 வெளியாகுது. இதில் விஜயகாந்துக்கு ரெட்டை வேடம், ஆள் மாறாட்டம், பெண்களை ஏமாற்றுறதுன்னு வில்லன்களில் அட்டகாசமாக நடிச்சிருப்பார். ஒரு விஜயகாந்த் நல்லவர், இன்னொரு விஜயகாந்த் கெட்டவர். கடைசியாக பார்க்க போகிறது பார்வையின் மறுபக்கம். இதில் இந்த பார்வையின் மறுபக்கம் படத்தில் ஜிப்னடிசம் பண்ணுவது போன்ற ஒரு கேரக்டரில் நடித்து சூப்பராக அசத்தியிருப்பார். சட்டம் ஒரு இருட்டறை இப்படின்னு காலையும் நீயே மாலையும் நீயே இப்படின்ற படத்துலலாம் பழி வாங்குகிற கேரக்டர். அதே மாதிரி தான் பார்வையின் மறுபக்கம் படத்தில் ஜிப்னடிசம் பண்ணி பழி வாங்குகிற மாதிரி ஒரு கேரக்டர். இந்த படத்தை பார்த்தா 7ஆம் அறிவு படத்தில் டாங்லிங்க் பண்ணல, அவனுக்கே முன்னோடியாக நம்ம விஜயகாந்த் நடித்திருக்காரு அப்படின்னும் போது வியப்பாக இருக்கும். செமையாக செய்து அசத்தியிருப்பாங்க. இப்போ சொன்ன படங்கள்லாம் நீங்கள் எந்த படத்தை பார்த்தீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.